ஹாய் ஹோம் மேக்கர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அழகான பன்னீர் பூ தான் வந்து பார்க்க போகிறீங்க. பாருங்கள், பன்னீர் நாட்டு ரோஜா சூப்பராக வந்து பூத்துருக்கு. நான் சின்ன செடியாக தான் வாங்கி ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சேன் இது வருதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அது வந்து 2வது பூ பூத்துருச்சு. நேற்றுக்கோ இல்லை முந்தானத்தோ ஃபஸ்ட்டு பூ வந்து பூத்து வாடிருச்சு. அப்படியே மல்லிகைப்பூ சீசனுக்கு மட்டும் தான் பூக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கிடையவே கிடையாது. எல்லா நாளும் பூ கிடக்குது. மல்லிகைப்பூ வாசனையா நாட்டு ரோஜா வாசனையான்னு தெரில, அவ்வளோ வாசனை. மாடிக்கு போனாலே சூப்பராக இருக்குது ஃப்ராக்ரன்ஸ். அதுக்கப்புறம் ஜீனிய செடியில் விதை கேட்டிங்க பார்த்தீங்களா, ஒரு பூவிலேருந்து விதை எடுத்துட்டேன். ஆனால் அந்த ஒரு பூவை நான் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறது, அண்ட் அது வந்து முளைக்கிற திறன் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதனால் நானே வந்து ஒரு பூவை வந்து க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். முளைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ இன்னொரு 2 பூ கூட விதைக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. பறித்து எடுத்து சேவ் பண்ணி வைக்கணும். அடுத்து கொய்யா வந்து பூத்துருக்குது. ஆல்ரெடி காயும் பிடிச்சிருக்கு. நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீனியா கார்டன்லேயே போய் விசாரித்து பார்த்தேன், கிடைக்குமா, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறாங்கன்னு. ஜீனியா வந்து நெக்ஸ்ட் எப்போ லோடு வரும்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க.